வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கான ப்ரோக்ராம் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பிஎன்பி ரெக்யர்மெண்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் இன் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்டர் த அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இதோட பப்ளிஷ் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 9 February 2026 கொடுத்துருக்காங்க. என் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 24 February 2026 கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிஎஃப்எஸ்ஐங்கிற வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் தான் போய் நம்ம அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 13 days இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் லாகின், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லாகின் அண்ட் பிஎஃப்எஸ்ஐ லாகின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கேண்டிடேட் தான் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேண்டிடேட் லாகின் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் பிஎஃப்எஸ்ஐயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அஸ் அ கேண்டிடேட் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகண்ட்டோட ஃபுல் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகண்ட்டோட இமெயில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அண்ட் அப்ளிகண்ட்டோட மொபைல் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நியூமரிக்கல் வேர்ட்ஸோடு நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டில் என்ன டைப் பண்ணிங்களோ அதான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடியை உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் ஐடி, என்டருடைய இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இதில் டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகன்ஸோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிடும். நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லெவல் கேட்டிருக்காங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நன் ஆர் நாட் நோன் கேட்டிருக்காங்க, பேசிக் அல்லது பிகினரான்னு கேட்டிருக்காங்க, இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்ட். இதில் உங்களுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லெவலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபிஷியன்சியில் ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா அல்லது ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி ப்ரொஃபிஷியன்சி லெவல் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீஜனல் அல்லது லோக்கல் லாங்குவேஜஸ், நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்ளிகண்ட்டோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டட் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் லாஸ்ட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய லாஸ்ட் மார்க் ஷீட்ஸோட டேட் வந்து என்னவோ அதை நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். கரண்ட்லி பர்சிங் இருக்காங்க, இதில் வந்து எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கரண்ட்லி பாசிங் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டட் குவாலிஃபிகேஷன்ஸ் கிராஜுவேஷன்ஸ் மட்டும் நீங்கள் டைப் பண்ணியிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்டோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அட்ரஸ் லைன் 1 வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் லைன் 2 கேட்டிருக்காங்க. ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகண்டோட கரண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் நமக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டுமே சேமாக டைப் பண்ணிக்கலாம். இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய அட்ரஸ்
டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு வந்து நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 10th மார்க் ஷீட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன்ஸ் மார்க் ஷீட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். அடிஷ்னல் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லுக்கிங் ஃபார் இன்டர்ன்ஷிப்பா, அப்ரெண்டிஸ்ஷிப்பா இல்லை ஜாப்புக்கான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த 3ல் எதுவும் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்ரெண்டிஸ்ஷிப்காக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஐ ஹியர்பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹாவ் நாட் ப்ரீவியஸ்லி அவைல் எனி அப்ரெண்டிஸ்ஷிப், ஐ ஹாவ் நாட் சைன் எனி அப்ரெண்டிஸ்ஷிப் கான்ட்ராக்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கையும் நம்ம சைன் பண்ணதில்லைன்னு சொல்லி நம்ம வந்து அபோவ் நம்ம டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் மட்டும்தான் நம்ம வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேட்ஸ் ஐடியும் நாப்ஸ் ஐடியும் நம்ம கேட்டிருக்காங்க. அதை நம்ம இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். நம்ம நேட்ஸில் நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். நேட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண ஐடியை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் நேப்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நேப்ஸில் ரிஜிஸ்டர் பண்ண ஐடியை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இதில் தெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு ஃப்ரண்ட் சைட், பேக் சைட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கிராஜுவேஷன்ஸ் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் யுவர் ப்ரிஃபர் லொக்கேஷன், செலக்ட் யுவர் ப்ரிஃபர் லொக்கேஷன்ஸ் ஆஸ் பர் த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் சாய்ஸ் ஆஃப் 1 கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சாய்ஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் சாய்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண ஒன்ஸ் வந்து லொக்கேஷன்ஸ் கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் சாய்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்டட்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்மிட்டட்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலட் அல்லது யூபிஐ மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கார்டோட நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பிரி டேட் கேட்டிருக்காங்க. அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் டெபிட் கார்டு மூலமாகவும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெட் பேங்கிங் மூலமாகவும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். வேலட் அல்லது யூபிஐ மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பை எனி யூபிஐ ஆப்னு கொடுத்துருக்காங்க. இதில் பிம், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், கிரெடிட் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணப்போ மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்து உங்களுடைய பின் நம்பர் கொடுத்துட்டீங்க